அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவபாலன் வீராவை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாங்க. பரணி சிவபாலன் கூட வீராவை அனுப்பி வை, இவளை வீட்டில் வச்சுட்டு என்னடா செய்ய போற, இன்னொரு மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போற, சிவபாலன் கூட போய் சந்தோஷமா வாழட்டும், நீ சொன்னா வீரா போவா சொல்லுடாங்கிறாங்க பரணி. இதை பாருல எல்லாருமா சேர்ந்து என் மண்டையை கழுவ பார்க்குறீங்களா, இதை பாரு என்னோட முடிவு இதுதான், வீரா இஷ்டப்பட்டு போனா போகட்டும், இல்லைன்னா அவள் இங்கேயே இருக்கட்டும், நான் போன்னு சொல்ல மாட்டேன், போறவளை தடுக்கவும் மாட்டேன், அது அவளோட விருப்பம் தான், அவள் என்ன முடிவு எடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சண்முகம். வீரா சிவபாலா 2 பேரும் வாங்க டீ போட்டு கொடுக்குறேன், டீ குடிச்சிட்டு நீங்கள் 2 பேரும் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க பரணி. ரத்னா கனி வீராவோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைங்க, அவள் எடுத்துகிட்டு போகட்டுங்கிறாங்க. ரத்னாவும் கனியும் வாழ்த்து சொல்கிறாங்க. வீரா சரியான கோபத்தில் கையை தட்டி விடுறாங்க. அண்ணன் ஒன்று என்னைய நேரில் பார்த்து இவங்கூட போகணுன்னெல்லாம் சொல்லலை, அண்ணன் எப்படி போயிட்டு வான்னு சொல்லுதோ அப்போ தான் நான் போவேன், அது வரைக்கும் நான் இவங்கூட போகிறதா இல்லைங்கிறாங்க. இதுக்கப்புறம் வைகுண்டம் திட்டுறாங்க. என்னடா வீரா என்ன நினச்சிட்டு இருக்க, அப்போ இவங்க கட்டின தாலி உன் கழுத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு, அப்போ இவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேங்கிறாங்க. இதை பார்ப்பா, வெட்டியே என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத, அண்ணனா என் முகத்தை பார்த்து எப்போ போயிட்டு வான்னு சொல்லுதோ அப்போ தான் நான் போவேன், அது வரைக்கும் என்கிட்ட யாரும் இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வீரா போகிறாங்க. என்ன இது, அவனே போக சொன்னாலும் இவ வேற போக மாட்டேன்னு சொல்லுவா போல இருக்கே, இப்போ என்னதான் செய்யறதுன்னு தெரியலன்னு எல்லாரும் குழப்பத்தோட நிற்கிறாங்க. சண்முகம் டீ கடையில் போய் உட்காந்துருக்காங்க. உடன்கொடி என்ன பிரசிடண்ட் ஏன் இப்படி சோகமாக வந்து உட்காந்துருக்க, டீ கடைக்கு டீ குடிக்கவா வந்தேங்கிறாங்க. டீ கடைக்கு வேறு எதுக்கு வருவாங்க, டீ குடிக்க தான் வருவாங்க, பொழுது விழுந்தாலும் பிரச்சனை விடிஞ்சாலும் பிரச்சனை, நான் தான் என்னமோ குடும்பத்துக்கே வில்ல மாதிரி எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்காளுங்க, சவுந்தரபாண்டி தான் எனக்கு வில்லன்னு பார்த்தா எனக்கு நானே வில்லனா எல்லாத்துக்கும் தெரியுறேன் அப்படின்னு சண்முகம் சலிச்சு பேசுகிறாங்க. ஐயோ என்ன சண்முகம் ஏன் இப்படி மனசை தளர விடுற, டீ குடிச்சா சரியா போயிடும், அண்ணா 2 டீ போடுங்கிறாங்க உடன்குடி. என்னடா பிரச்சனை, என்ன காலையிலேயே பஞ்சாயத்துங்கிறாங்க உடன்குடி. என்ன செய்யறது, சிவபாலன் தான் என் வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு எனக்கு அடி அடிங்கிறான், செருப்பை கையில் எடுத்து கொடுக்குறான், செருப்பால் அடிக்க சொல்லி அவனை அடிச்சு அடிச்சு என் கை தான் வலிக்குதுங்கிறாங்க சண்முகம். அடே அப்பா, அவனை அடக்கிறதுக்கு அவன் இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கிறானாங்கிறாங்க. அது மட்டுமா, வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே என்ன திட்டுறாங்க, அவங்க கூட அனுப்பி வைக்க சொல்கிறாங்க. ரத்னாவிலேருந்து எங்கள் அப்பன்லேருந்து ஏன் கனி கூட அப்படி தான் சொல்லிட்டு இருக்கா, எல்லாத்துக்கும் வாய்க்கொழுப்பு அதிகமாக போயிடுச்சு, கனி கூட சொல்கிறாளே அந்த சிவபாலன் பாவன் வேற சொல்கிறாங்கிறாங்க. அடே அப்பா, கனி கூட உனக்கு எதிராக திரும்பிட்டாலாங்கிறாங்க உடன்கொடி. கவலைப்படாத சண்முகம், அந்த முருகன் துணை இருக்கான், நீ கவலை இல்லாமல் இருங்கிறாங்க. ஆமாம், அந்த முருகன் என்னத்துக்கு துணை இருக்கான், அவன் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கான், என் தங்கச்சிங்க 2 பேரும் வாழா வெட்டியே இருக்காளுங்க, இதை பார்த்து நான் மனசு உடஞ்சிருக்கேன், இதை தான் என் அப்பா முருகன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், யாரை சொல்றது என்ன சொல்றது ஒன்றும் புரியல, யாரை சலிச்சு எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சாமியார் கூட்டம் எல்லாரும் சாமி மலைக்கு போறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு பெரியவர் கால் தட்டி கீழே விழுந்துடுறாங்க. உடன்குடி ஓடி போய் பெரியவரை தூக்கி விடுறாரு. ஐயா பெரியவரை, உடம்புக்கு முடியாத காலத்தில் இப்படி நடக்கலாமா, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் சிரமப்படுறீங்க, இங்கே இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் டீ போடுங்கன்னு உடன்குடி எல்லாத்துக்கும் டீ சொல்கிறாங்க. என்ன செய்யறது, ஊரில் வீட்டில் பெரிய பிரச்சனை, அதனால தான் நான் முருகனை நம்பி போகிறேங்கிறாங்க. அந்த முருகன் நிச்சயமாக காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது சண்முகம் சொல்கிறாங்க, முருகன் காப்பாற்றுவான் காப்பாற்றுவான், அவனையே கதின்னு நான் நம்பிட்டு இருந்தேன், ஆனால் என்ன கைவிட்ட மாதிரி தான் எல்லாத்தையும் கைவிடுறாங்கிறாங்க. நீங்கள் உருண்டு விரண்டு போனாலும் அப்போவும் அந்த முருகன் உங்களை பார்த்து சிரித்துக்கிட்டு தான் போவேனே தவிர உங்களுக்கு உதவருக்கு வரமாட்டான்னு சொல்கிறாங்க. என்ன சண்முகம், உன் அப்பா முருகனை பற்றி நீயே இப்படியெல்லாம் சொல்லலாமா, எப்போவும் முருகா முருகான்னு இருக்கிற நீ இப்படியெல்லாம் மனசு மாற்றி பேசாதீங்கிறாங்க. இங்கே பாரில் உடன்குடி, எனக்கு அப்பன்னா அது வைகுண்டம் மட்டும்தான், ஏன் அப்பனே என்ன சில நேரம் அப்பனா பார்க்க மாட்டான், இதில் முருகன் வேற என்ன அப்பனா பார்க்க போகிறானா, அடப்போடா எனக்கு சாமி நம்பிக்கை விட்டு போச்சுங்கிறாங்க சண்முகம். சண்முகம் டீக்கு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறாங்க. 100 ரூபாய்ங்கிறாங்க. ஒரு டீ குடிக்க வந்ததுக்கு 100 ரூபா தண்டை செலவு பாரு அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே முருகன் வேஷத்தில் ஒரு பாப்பா அடுத்து தூங்கிடுது. அடடா, அவங்களோட வந்த குழந்தையாட்டிருக்கு தூங்கிருச்சு, முருகன் வேஷத்தில் படுத்துருக்குது, பச்சை குழந்தையா வேற இருக்கு, வந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு, என் பாப்பா எழுந்திரி எழுந்திரின்னு எழுப்பி விடுறாங்க. அந்த பாப்பா அழுதுகிட்டே இருக்குது. சண்முகம் அழாதான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறோன்னு சொல்லிட்டு சண்முகமும் உடன்கொடியும் அவங்க தாத்தாவை தேடிட்டு கூட்டிட்டு போறாங்க. வீரா வர தடத்துல தான் சிவபாலன் காத்திருக்காங்க. சிவபாலன் வீரா கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீரா சிவபாலனை பார்த்ததும் சரியான கோவத்தில் நிற்கிறாங்க. வீரா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நில்லுங்கிறாங்க. உன்னை பார்த்தாவே எனக்கு பத்திக்கிட்டு வருது, உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல, ஒழுங்கு மரியாதையா வழியை விட்டு நில்லுங்கிறாங்க. வீரா, இப்போ எதுக்குல கிறுக்கு பிடிச்ச பூனை மாதிரி சிலுத்துக்கிட்டு நிற்கிற, யாரை பார்த்து பூனைன்னு சொல்ற, மரியாதையா வழியை விட்டு, இல்லைன்னா நான் அப்படியே கொதறி போடுவேங்கிறாங்க. வீரா வீரா, இப்போ எதுக்கு வீம்பு பிடிச்சிட்டு இருக்கிற, நீ எதுக்கு இன்னும் அந்த வீட்டில் இருக்கிற, நீ நான் கூட வந்துரு, நீ அந்த வீட்டில் இருந்தீங்கன்னா அத்தை உன் முகத்தை பார்க்க பார்க்க அவர் மனசு தான் வலிக்கும், பத்தாததுக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் அழுதுகிட்டு இருக்கா, இதனால எங்கள் நிம்மதி தான் கெடுது, நீ பேசாமல் அங்கேருந்து இங்கே வந்துருங்கிறாங்க. வீராவுக்கு கோவம் வருது. யார் நிம்மதியை கெடுத்தா, ஏன்டா இப்படியெல்லாம் பேசுற, காலத்தில் எனக்கு விருப்பமே இல்லாமல் கட்டாயமாக தாலியை கட்டிட்டு இப்போ நிம்மதி கெடுதுன்னு சொல்றியா, எல்லாத்தோட நிம்மதியும் கெடுத்தது யாரு, நீ தானே, நீ செஞ்ச தப்புக்கு இப்போ என் மேலே பழி போடுறியான்னு வீரா கேட்கவும், இங்கே பாருல வீரா, நான் செஞ்சது தப்பாகவே இருந்தாலும் அது நல்ல தப்பு தான், உன்னோட வாழ்க்கையை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்ற செஞ்ச தப்பு, டேய் நீ சும்மாவெல்லாம் போக மாட்டே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரா சிவபாலனை அடிக்கிறதுக்காக கையோங்கிறாங்க. அப்போ சிவபாலன் வீராவோட 2 கையும் பிடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் கட்டுமாறு கட்டிட்டு இருக்காங்க. பாருல வீரா, நான் என்ன
அவ்வளோ மோசமானவனா? 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வளர்ந்துருக்கோம். உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும். நானும் குரூப் எக்ஸாம் எழுதியிருக்கேன். கண்டிப்பா பாஸ் பண்ணிருவேன். விஓ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் உன்னோட பதவிக்கு என்னோட பதவிக்கு ஈக்குவல் ஆயிடும். நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவபாலன். அப்ப கரெக்ட்டா சௌந்தரபாண்டியும் சனியனும் கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. என்னடா கூத்தா இருக்குது? 2 பேரும் நடு ரோட்ல நின்னுக்கிட்டு அவ கைய இவன் பிடிச்சு இழுத்துட்டு இருக்கிறான். சரியான அட்டூழியமெல்லாம் இருக்குதுன்னு சௌந்தரபாண்டியும் சனியனும் காரை விட்டு இறங்கி வர்றாங்க. வீராவும் சிவபாலனும் பார்த்துக்கிறாங்க. இதா பாருல சிவபாலா, நீ என் கையை விடலைன்னு வச்சுக்கோ, அங்க உங்க அப்பா இருக்காரு. நேரா போய் உங்க அப்பன் கண்ணமா அரைஞ்சு என்னோட ஆத்திரத்தை தணிச்சு போடுவேன். மரியாதையா என் கையை விடுன்னு சொல்லி கையை உதறாங்க வீரா. சௌந்தரபாண்டி சிவபாலனுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. அப்ப சிவபாலன் குரலை ஒசத்தி பேசுறாங்க. ஏல வீரா, உனக்கு என்ன அம்பட்டு திமிராங்கிறாங்க? என்னல பேச்செல்லாம் மாறுதுன்னு கேக்குறாங்க வீரா. இதா பாருல வீரா, உனக்கு இம்பட்டு திமிரு இருந்தா எனக்கு எம்பட்டு திமிரு இருக்கும். நான் சௌந்தரபாண்டி மவன்ல உன்னை நான் சும்மா விட மாட்டேங்கிறாங்க. சௌந்தரபாண்டிக்கு முன்னாடி சிவபாலன் வீராவை மிரட்டுற மாதிரி மிரட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏய், உன்னால ஆனதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்கிருந்து போறாங்க. சௌந்தரபாண்டி சிவபாலன் கிட்ட என்னடா இது நடு தெருவில் நின்றுக்கிட்டு என்ன கூட்டடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்பா அப்பா, நல்ல வேலை இப்பதான் வந்தீங்களா? ஆனா இம்பட்டு நேரமா நீங்க பார்க்கல. என்னோட கோவத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் இம்பட்டு நேரமா கோவத்துல அந்த வீராவை தூக்கி போட்டு பந்தாடிக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஐயா, உங்க கோவம் வீரமும் அப்படியே நம்ம சிவபாலன் தம்பிக்கிட்ட இருக்குங்க ஐயான்னு சொல்றாங்க சனியன். அப்படியாடா சொல்ற சனியான்னு கேட்குறாங்க சௌந்தரபாண்டி. அப்பா, இனிமே இங்கெல்லாம் நிற்க வேண்டாம். அவகிட்டையெல்லாம் நீங்கள் பேசவே வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு அவமானம்ப்பா. வாப்பா போலாங்கிறாங்க சிவபாலன். என்னல இது, என்ன கூத்து? சௌந்தரபாண்டிக்கு காதில் நல்லா உரைக்கிற மாதிரி போடி போ, நான் கட்டின தாலியை சீக்கிரமா கழட்டி என் கையில் கொடுத்துட்டு போங்கிறாங்க. அப்போ சௌந்தரபாண்டி கேட்குறாங்க, என்னல தாலி வாங்குறதுக்கு தான் நீ வந்தியாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க சிவபாலன். யாருப்பா நான்? சௌந்தரபாண்டி மவனாச்சே. உங்களுக்கு இருக்கிற கோவம் ரோசமும் எனக்கும் இருக்குமில்ல. இதை பார்ப்பா, அவள் கழுத்தில் போட்டிருக்கிற தாலி நான் கட்டின தாலி. அதை அவள் கழட்டி கொடுக்காம நான் வாங்காம போக மாட்டேன். பாருங்கப்பா, நீங்களே மனசு மாதிரி அவ கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னாலும் நான் சேர்ந்து வாழ மாட்டேன். அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சிவபாலன் அங்கிருந்து பைக் எடுத்துட்டு போறாங்க. உங்க பையன் உங்களை மாதிரியே இருக்காரு, மாறவே இல்லைங்கய்யா. அவரை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கிறாங்க சனியன். ஆமாடா சனியா, நான் கூட இவன் எங்க மாறிட்டானோன்னு நினைச்சேன். ஆனா என் பையன் என்ன மாதிரியே தான் இருக்கான். சரி சரி, இவனை இப்படியே வச்சுக்கணும்டா. இவனை மனசை மட்டும் மாற விடக்கூடாதுங்கிறாங்க சௌந்தரபாண்டி. ஆமாங்கய்யா, சீக்கிரமா போய் இவரை உங்க கைக்குள்ள வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வீரா கழுத்தில் கிடக்கிற தாலியை வாங்க முடியும்னு சனியன் சௌந்தரபாண்டியும் நேர துருவ வீட்டுக்கு போறாங்க. இங்க குரு வெங்கடேஷை கூட்டிட்டு வராங்க. ஒரு நடுக்காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வெங்கடேஷ், என்னதுக்கு சார் இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. உன்னை நான் கூட்டிட்டு வந்தேன். சரி நீ போங்கிறாங்க. என்ன சார் நடுக்காட்டுக்குள்ள போன்னு சொன்னா நான் எங்க போகட்டும்? யாரும் போய் கொஞ்ச நாள் தலைமறைவா இருங்குறாங்க. அப்ப வெங்கடேஷ்க்கு சந்தேகமா இருக்கு. என்னது இதெல்லாம் கொஞ்சம் தப்பா இருக்கே. சார், நான் வைஜெயந்தி மேடத்துக்கிட்ட பேசணும், ஃபோனை கொடுங்கன்னு கேட்குறாங்க வெங்கடேஷ். அதெல்லாம் முடியாது, இப்போ நான் சொல்கிற மாதிரி நீ போக போறியா இல்லையாங்கிறாங்க குரு. என்ன சார், என்கவுண்டர் பண்ண பார்க்குறீங்களா? வேண்டாம் சார், வேண்டாம், இதெல்லாம் தப்பு சாருங்கிறாங்க. ஓஹோ, நீ வாத்தியாரே இருந்தியல்ல, அதான் சீக்கிரமாக கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க குரு. சார், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. சண்முகத்துக்கிட்ட மட்டும் நான் எல்லா உண்மையும் சொன்னேன்னா என்ன அவங்க தெரியவாங்கிறாங்க. சொல்லி வாய் மூடாதுக்கு முன்னாடியே குரு வெங்கடேஷை ஓங்கி பலாருன்னு ஒரு அறை விடுறாங்க. அந்த பக்கம் திருவிக்கிட்டு போய் விழுறாங்க. சார், என்கவுண்டர் பண்ணுற அளவுக்கு நான் அப்படி என்ன சார் தப்பு பண்ணேன்னு வெங்கடேஷ் கேட்குறாங்க. ஏசிபி வைஜெயந்தி மேடம் வீட்டுக்குள்ள போய் திருட்டு வேலையை ஆரம்பிச்சியல்ல, அதுக்கு உண்டான தண்டனை. அப்புறம் அவங்க கண்ணை திருநியல, அது 2வது தப்பு. கல்யாண மண்டபத்துல அறிவளவனை சூட் பண்ண பாத்தியல, அது 3வது குற்றம். அப்புறம் முத்துப்பாண்டி உன்னை அரெஸ்ட் பண்ண போது நீ தப்பிச்சியல, அது 4வது குற்றம். ஆக மொத்தத்துல நீ ஒரு கிரிமினல். இந்த 4 குற்றமும் செஞ்சதுக்காக போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக நாங்க உன்னை தேடி வந்தோம். அப்படி நாங்க உன்னை பிடிக்கிறதுக்காக நாங்க துரத்திக்கிட்டு வந்தோம். அப்ப நீ போலீஸ்காரங்களையே சூட் பண்ண. தப்பிக்கிறதுக்காக நீ போலீஸ் சுட்டதுனால போலீஸ் உன்னை திருப்பி சுட்டுருச்சு. அப்ப நீ செத்துட்ட. எங்க கதை இப்படித்தான். உண்டான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டியா? இதுதான் நாங்க சொல்ல போற கதைன்னு சொல்லி முடிக்கிறாங்க குரு. இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு ஒரு ரோங்கி ஒரு அதை கொடுத்துட்டு அடுத்தது வெங்கடேஷ் ஓடுறாரு. அப்ப பின்னாடி ஷூட் பண்ணிடுறாங்க குரு. வெங்கடேஷ் உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்க சண்முகமும் உடன்கொடியும் அந்த பாப்பாவை வண்டியில வச்சு கூட்டிட்டு வராங்க. அவங்க தாத்தாவை தேடிக்கிட்டே வராங்க. வெங்கடேஷ் குரு கிட்ட சொல்றாங்க, இதை பாருங்க குரு சார், நீங்க தான் மாலதியை கொன்னீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதையும் நீங்க எல்லாத்துக்கிட்டையும் மறைச்சிட்டீங்கன்னு சொல்றாங்க வெங்கடேஷ். பாத்தியா, இப்படியெல்லாம் நீ உண்மையை உடைக்கிறீங்கன்னு தான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. நாங்க தெரிஞ்சுக்கிட்டதை விட நீ நிறைய எங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க. அதெல்லாம் தப்பு இல்லையாப்பா. இதை நீ வெளியில சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஆபத்து. அதனாலதான் உனக்கு நாங்க மரண தண்டனை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க குரு. அப்ப வெங்கடேஷ் அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது வெங்கடேஷ போலீஸ் துப்பாக்கியால ஷூட் பண்ணிடுறாங்க. தப்பிச்சு போய்கிட்டு இருக்கிற வெங்கடேஷ ஷூட் பண்ணிடுறாங்க குரு. அப்படியும் தாண்டி அந்த கஷ்டத்துலையும் ஓடிக்கிட்டே இருக்காங்க வெங்கடேஷ். யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்போட போறாங்க வெங்கடேஷ். குரு சொன்ன மாதிரியே வெங்கடேஷை துரத்தி பிடிச்சிட்டு இருக்காங்க. வெங்கடேஷும் உயிருக்கு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. பாத யாத்திரை போனவங்க குழந்தைய காணான்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்ப சண்முகமா உடன்கூடி கொண்டு வந்து கொடுக்கறதா பார்த்து
பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே எங்கள் குழந்தைய நாங்கள் விட்டுட்டோம். ரொம்ப மயக்கம் வந்ததுனால குழந்தை எங்கே போனானே எங்களுக்கு தெரியாமல் தவிச்சிட்டோம். இப்போ தான் எப்படியோ நிம்மதியாக இருக்குங்கிறாங்க. எப்பா சாமி கும்பிட போகிற இடத்துல குழந்தைய கூடவா தொலைப்பீங்க? குழந்தைய பார்த்து கவனமாக பத்திரமா கூட்டிகிட்டு போகிறது இல்லையா அப்படின்னு உடனுக்குடியும் சண்முகமும் திட்டுறாங்க. ஐயா அந்த முருகன் தான் உங்கள் வடிவில் வந்து என் குழந்தைய காப்பாற்றிருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயாங்கிறாங்க. முருகனால இல்லை, நான் சண்முகம் சண்முகம் தான் நான் காப்பாற்றி கொடுத்தேன் அப்படின்னு தனக்கு தானே விரக்தியாக பேசிக்கிறாங்க சண்முகம். அந்த குழந்தைய தூக்கி தோள் மேலே போட்டுட்டு போகிறாங்க. அந்த குழந்தையும் ரொம்ப நாள் பழகுன மாதிரி சண்முகம் சண்முகம்னு கூப்பிட்டுட்டு போகுது. அப்போ சண்முகத்துக்கு ஏதோ ஒரு சக்தி திரும்பி பார்க்குறாங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது மறுபடியும் மறுபடியும் பார்க்க மாட்டாமாங்கிற ஒரு ஏக்கத்திலேயே சண்முகம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வெங்கடேஷ் அடிபட்டு வராரு. அடிபட்டு பேச முடியாமல் கலக்கத்தோடு வந்துட்டு இருக்கிறாரு. சண்முகம் என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னுக்கிட்டு வராங்க. வெங்கடேஷ் வந்ததும் சண்முகம் என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்கிறாங்க. யார் உன்னை துரத்திக்கிட்டு வரான்னு கேட்குறாங்க சண்முகம். அதை சொல்லாததுக்கு முன்னாடியே சண்முகம் எல்லாம் உங்ககிட்ட தனியாக சொல்லணும். அறிவழகனுக்கும் மாலதிக்கு என்ன உறவு, மாலதிக்கு என்ன நடந்தது, யார் கொலை செஞ்சாங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணுங்கிறாங்க வெங்கடேஷ். சண்முகம் நீ கும்பிடுற முருகன் தான் என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கான், உன்னை கைவிடலைங்கிறாங்க. டேய் முதல்ல வாய முனைய நான் எதுக்கிட்ட காப்பாற்ற போறேன், நீ பண்ண அநியாயத்துக்கு உன்னை வேற காப்பாற்றணுமாங்கிறாங்க சண்முகம். நான் உன்னை தேடி வரும்போது நீ தப்பிச்ச உடனே அப்படின்னு திட்டும்போது இல்லை சண்முகம், அந்த முருகனே என்னை உன்னை இங்கிட்ட அனுப்பி வச்சிருக்கான். சண்முகம் என்னை கொல்ல வர்றாங்க, எப்படியாவது என்னை காப்பாற்று சண்முகம். அறிவழகனை பற்றிய உண்மைகள் உங்ககிட்ட சொல்லணும், தயவுசெய்து என்னை காப்பாற்று, என்னை கொல்ல வராங்கிறாங்க. யார் கொல்ல வரா சொல்லு சொல்லுன்னு கேட்குறாங்க சண்முகம். வெங்கடேஷ் அப்படியே மயங்கி விழுந்து சரிஞ்சிடுறாங்க. சண்முகம் அப்படியே அந்த கையில் வச்சிருக்கிற துண்டை பார்க்குறாங்க. அடடா அந்த பாப்பா என்கிட்ட துண்டை கொடுத்துட்டு மறந்துட்டு போயிடுச்சு போல இருக்கு. சரி சண்முகம் அது உன்கிட்டயே இருக்கட்டும், அந்த துண்டால அவன் வயிற்ற கட்டி உட்கார வைங்கிறாங்க உடன்கூடி. அதுவும் நல்லதுன்னு நினச்சிட்டு அந்த பாப்பா கொடுத்த துண்டைக்கு வெங்கடேஷ் வயிற்றுல கட்டுறாங்க. பரணியோட ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. பரணி பார்த்துட்டு டே என்னடா அது கிரிட்டிக்கலாக இருக்கான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது வேறு கேஸ் ஆகிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுங்கிறாங்க. அதெல்லாம் எதுவாகாது, நம்ம பார்த்துக்கலாம், இவனை எப்படியாவது காப்பாற்றினேன்னு தான் அறிவழகனை பற்றி உண்மை தெரியும். அறிவழகனை காப்பாற்றணும்னா இவனோட உயிரை காப்பாற்றினா மட்டும்தான் அறிவழகனை காப்பாற்ற முடியும். எப்படியாவது நீ இவனை காப்பாற்றி கொடுத்தா ஆகணுங்கிறாங்க சண்முகம். இதுக்கப்புறம் பரணியும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறாங்க. பாண்டி வீட்டில் பாக்கியத்துக்கு அருள் வந்துடுது. உண்மையை புட்டு புட்டு உடைக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு நாளை பார்க்கலாம்.